அண்மைச் செய்தி. சென்னை பெரம்பூர் தொகுதியில் கஞ்சா போதையில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களின் கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்திய கும்பலால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பொது இடத்தில் மது அருந்திவிட்டு 5 பேர் கொண்ட கும்பல் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களையும் சூறையாடியுள்ளனர். பெரம்பூர் தொகுதியில் கொள்ளை சம்பவங்களும் கஞ்சா புழக்கமும் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு விடுத்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விரிவான விவரங்களை நமது செய்தியாளர் லூயிஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் லூயிஸ். பெரம்பூர் தொகுதியில குற்றச்சம்பவங்கள் அதிகரிச்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு அண்மை செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பவழி. முதலமைச்சர் தொகுதியான பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் கஞ்சா, கொள்ளை உள்ளிட்ட குற்றச் செயல்கள் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பெருமளவில் அச்சமடைந்துள்ளனர். குறிப்பாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்தமிழ் நகர் 8வது பிளாக் பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான காலி இடத்தில் ஆட்டோ மற்றும் கார்கள் நிறுத்தி வைக்கப்படுவது வழக்கம். நேற்று இரவு அந்த பகுதியில் 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கஞ்சா போதையில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் ஆட்டோக்கள் என 13 வாகனங்களை அடித்து நொறுக்கியுள்ளனர். அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் போதையில் ஏற்பட்ட தகராறின் காரணமாக கார்களை அடித்து நொறுக்கியதன் சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருந்த குடியிருப்பு வாசிகள் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். அங்கு வந்து போலீசார் அவர்களை மடக்கி பிடிக்கும் பொழுது அவர்கள் தப்பி ஓடியுள்ளனர். இது தொடர்ந்து அந்த இடத்தில் அந்த நடைபெறுவதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். தினசரி அந்த பகுதியில் வாலிபர்கள் 10க்கும் மேற்பட்டோர் கஞ்சா பிடிப்பது, மது அருந்துவது, பெண்களை கேலி செய்வது, அந்த பகுதியில் உள்ள மாணவர்களை தீய பழக்கங்களுக்கு நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றன. முதல்வர் தொகுதியிலே இது மாதிரி குற்ற செயல்கள் நடைபெறுவதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்திலும் பெரும் துயரத்திலும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கற்பகொள்ளி. பெரம்பூர் தொகுதியில் நடந்துட்டு இருக்க குற்ற சம்பவங்கள் குறித்து உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி லூயிஸ்.